பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களானதால். இன்றைக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம கூட இருக்கிற நம்முடைய ஃபெலோஷிப், நம்ம குடும்பத்தின் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், ஆலயத்தில் இருக்கிற உறவுகள் மத்தியில், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோமா? நம்மளோடு பேசுகிறவர்கள் விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியா நம்மளை நடத்துறாங்களா? விசுவாச ஓட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு எப்போ உறுதிப்படும் தெரியுங்களா? நம்மோடு இருக்கிறவர்கள் அது விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த ஆவியில இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் விசுவாசத்தின் ஆவியை இல்லாதவர்களாய் இருந்தால், அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருந்தால், தேவ திட்டம் தேவனுடைய காரியத்திற்கு உடன்பட்டு, தேவனுடைய நடத்துதலுக்கு உடன்பட்டு, ஆண்டவர் இதை செய்வார், கர்த்தர் மேல் இருக்கிற வைராக்கியமாய், தேவனுக்கு வைராக்கியமாய் ஓடுகிற ஒரு கூட்டமா இல்லாமல் இருந்தால் நம்ம மங்கி போய் விடுவோம். நம்முடைய அபிஷேகம் அக்கினி மங்கி போய்விடும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அக்கினி பற்றி எரியணும், அது எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த அக்கினி முடிவு பரியந்த இருக்கணும்னா அந்த விசுவாசத்தின் ஆவியின் பலன் பெருகி கொண்டே இருக்கும். அது நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பொறுத்து இருக்கிறது. எந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், எந்த இடத்துல சுற்றி ரொம்ப முக்கியம். உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தின் ஆவியை பாதிக்கிற எந்த காரியமா இருந்தாலோ அதை காத்து கொள்ளுங்க. விசுவாசத்தின் ஆவி முக்கியம். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அந்த விசுவாசத்தின் ஆவிதான் தேவ திட்டம் நமக்குள்ள பலமாய் உருவாக கிருபை கொடுக்கும். எஸ்தர் சொல்லுகிறாள், சூழ்நிலைகளை பார்த்து நான் எப்படி ராஜாவிடத்துல போறது? நம்பிக்கை இல்லை, விசுவாச வார்த்தை இல்லை. மொர்தெகாய் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பும் விடுதலையும் யூதருக்கு எழும்பும். அந்த விசுவாச ஆவி மொர்தெகாய்க்கு இருந்தனால கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி மாறுதலை கொண்டு வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி பெருகும்படியா ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளாய் அந்த விசுவாசத்தினுடைய ஆவியினுடைய பலன் பெருகணும். விசுவாச ஆவி உடையவர்களாய் இருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீங்க. போராட்டத்தை கண்டு, சூழ்நிலைகளை பார்த்து தேவ திட்டத்திலிருந்து விலகி போகாதீங்க. இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். அந்த மோசேக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி எப்படி வந்தது? தேவனிடத்தில் முச்செடியின் மத்தியில தேவனோடு இடைப்பட்ட அந்த இடைப்படுதல், பர்சனல் இன்டர்வென்ஷன் வித் காட். நீங்களும் அதற்காக வாஞ்சிங்க, ஆண்டவரே எனக்கும் இன்னும் விசுவாசம் பெருகும்படியான அனுபவங்களை கொடுங்க. அந்த விசுவாசத்தின் ஆவி மங்கி போக கூடாது. யாருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஆவி மங்கி போகுதோ அவருடைய வாழ்க்கையில தேவ திட்டம் 100% நிறைவேறாது. என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் 100% நிறைவேறணும். என்னுடைய கண்கள் மூடப்படுகிற பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை இந்த பூமியில நான் நிறைவேற்றிருக்கணும். உங்களுக்குள் விசுவாசத்தின் ஆவியின் பலன் பெருகிக் கொண்டே இருக்கணும். இன்றைக்கு அதற்காய் ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசத்தின் ஆவி பெருகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய அழைப்பை, தேவ திட்டத்தை வைத்து இருக்கிறீர். அதற்கு ஏற்றபடி கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. எந்த இடத்துல இவங்க சோர்ந்து போக கூடாது. விசுவாசத்தின் ஆவியில பலப்படணும். கர்த்தருக்காய் மனமகிழ்ச்சியோடு இறுதி வரை ஓடக்கூடிய பலத்தையோ விசுவாசத்தை இவர்களுக்குள் வைக்கும்படியா ஜெபிக்கிற. இன்றைக்கு இவர்கள் காணுகிற எந்த போராட்டம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், இன்று காணுகிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு விடுதலை உண்டாவதாக. விசுவாசத்தில் இவர்கள் பலப்படுவார்களாக. உங்க விசுவாசத்தின் ஆவி இன்னும் பலப்படும்படியா ஜெபிக்கிற. தொடர்ந்து கர்த்தருக்காய் ஓடுங்க. பெரிய காரியங்கள் செய்யணும். ஆண்டவருக்காய் பெரிய காரியங்கள் செய்யணும். Expect and do great things for God. God bless you.